ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமின்னு உங்க கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். மகாராஜா டெஸ்ட் சார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உடைய டிரைவ் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். யார் யாரெல்லாம் அந்த இந்த மந்த்லி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மை கட்டாயம் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அந்த மந்த்லி டெஸ்ட்டோட பிளான் எல்லாமே சார் நேத்தி உங்களுக்கு வீடியோ பதிவில் தெளிவாக கொடுத்துருப்பாரு. எப்படி எப்படி படிக்கணும், எந்த மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மறக்காம இந்த டெஸ்ட்டை இனிமே தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க கூட இந்த டெஸ்ட்ல இருந்து நீங்கள் சூப்பராக படிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த டெஸ்ட் பைலாங்குவல். ஸோ கொஷின் பேப்பர் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஜிகேக்கு இருக்கும். தமிழுக்கு தமிழில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் எஃபெக்டோட போட்டு நம்ம கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்லி டெஸ்ட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிளான் பார்த்தோன்னா உங்களுக்கு மார்ச் 15லிருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இன்னமும் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் டைம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்மிங் 15க்கு அப்புறம் நம்ம 15க்கு இல்லை, இப்போவே டைம் இருந்தால் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் சொல்கிற சின்ன சின்னதாக கமிட்மெண்ட் இருந்தால் கூட இந்த 2 டேஸில் முடிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இல்லை, அது நான் உங்களுக்கு சண்டே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். டீட்டெயிலாக பார்த்தோன்னா என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு சண்டே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்தராக பார்த்தோன்னா இந்த பிளான் சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவு நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு லெசனுக்கும் உண்டான வீடியோ பதிவு எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் நான் எதுக்காக அந்த பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அப்போ மகாராஜாங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் நான் தமிழுக்காக இருக்கட்டும், ஜிகே, மேக்ஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணி நான் கிருஷோபா அகாடமியோடைய அந்த அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும் நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு டெலகிராமில் ஆட் ஆகிக்கிங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தகவலாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு டெலகிராமில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எல்லாமே நம்ம வீடியோலேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஒரு சில சின்ன சின்ன மெசேஜாக இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம்லேயே மெசேஜாக நான் கன்வே பண்ணி விட்ருவேன். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு டெலகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் கூட போயிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் பிளான் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, நேற்று சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேத்துக்கு சடனாக நேற்று போட்டது தெரியல. ஏன்னா டெலகிராமில் நான் மெசேஜாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி தகவல் நம்ம ஒரு மெசேஜாக கன்வே பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த டெலகிராம் சேனலில் அடைக்குங்க. ப்ளஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம். எதுக்காகனா எவ்வளோ பேர் இது இன்ட்ரெஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டே பார்த்தோன்னா 1 வீக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த முன்னுரிமை கொடுக்கப்படும். அந்த ரேங்க் லிஸ்ட்லையுமே அவங்களோட தான் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த யார் யாரெல்லாம் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதுகிறாங்களோ அவங்களோட தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரும். இன்னொன்று, இந்த டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரீயாக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது மந்த்லி டெஸ்ட்டு நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? மந்த்லி தான் நம்ம வைக்க முடியும். வீக்லி வைக்க முடியாது. ஓகேங்களா? நமக்கு பேட்ச் ஒர்க் இருக்குது, பேட்சில் கொஸ்டின் எடுக்கணும், அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. மந்த்லி ஒரு யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதை பேட்ச் ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரிவிஷன் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் படிக்கலை, இனிமே தான் படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். படித்தவங்களா இருந்தீங்கன்னா அது நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க, இதே ஃபார்மேட்டில் இன்னொரு டெஸ்ட்டுங்கும் போது உங்களுக்கு இன்னமும் பயங்கரமாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லைவ் டெஸ்ட்லாம் கொஞ்சம் இயர்லி மார்னிங் லைவ் டெஸ்ட்லாம் வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை நான் பிளான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சண்டே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? சண்டேலேருந்து நீங்கள் அதாவது மண்டேலேருந்து கம்மிங் மண்டேலேருந்து இயர்லி மார்னிங்கில் எந்திரிக்கிற மாதிரியான சின்ன சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோ, சின்ன சின்ன ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ, அதை சார்ந்திருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ ஜிகே படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது சம்மந்தமாக ஜிகேயில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பதிவு, அந்த மாதிரி இந்த மந்த்லி பிளான் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோ தனியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். அது இல்லாமல் மற்ற வீடியோ வரும். அது நம்ம பேட்சுக்காக நம்ம எப்பவும் போல் அந்த ஸ்டடி பிளான் படி நம்ம கொடுக்குறது அது தனியாக போயிட்டுருக்கோம். இந்த மகாராஜா பிளான் படி வரக்கூடிய வீடியோங்கிறது தனியாக வந்துட்டுருக்கோம். ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆமாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நம்ம பேட்சுக்காக இப்போ
அந்த ஸ்டடி பிளான் படி நமக்கு வந்து 17வது ஷெட்யூல் 17வது போயிட்டுருக்கு. ஸ்கெடியூல். அதன்படி இருக்கிற வீடியோ பதிவு நம்ம எப்பவும் போல அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு இந்த மந்த்லி பிளான் ரிலேட்டடா என்னென்ன வீடியோஸ் வருதோ, அதை எல்லாமே நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம். அத வச்சு எந்த பாடத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ, எந்த மேத்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ, அது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். அது ரிலேட்டடா கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம குடுத்துருவோம். ரேங்க் லிஸ்ட்டும் இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து குடுப்போம். இத அப் டு த எக்ஸாம் வரைக்கும் பண்ணணுமா சார்? அத ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது என்ன மந்த்து? இது வந்து மார்ச். மார்ச்சுங்களா? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மந்த் கண்டிப்பா இந்த பிளான் போகும். ஓகே. ஒரு ஆமா. 6 மந்த்லி பிளான் மாரி. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம அப்படிதான் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆமா. 6 மந்த்லி 6 டெஸ்ட் கிட்ட கண்டக்ட் 8 குடுத்திருந்தோம். அதாவது ஓப்பன் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ஸ்டார், டெஸ்ட்ன்ட்டு ஸ்டார் டெஸ்ட்னே வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, குடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 8 ம். to 9 டெஸ்ட் நம்ம குடுத்துருப்போம். அத ம். நீங்க ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ம். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு மந்த்லி வைஸ், அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு டைமு, அப்புறம் வார டெஸ்ட் அந்த மாரிலாம் கூட நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது நெறைய பேர் வந்து பெனிஃபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருந்தீங்க. ம். இந்த தடவையும் அதே மாரி தான் நம்ம வந்து குடுக்க போறோம். இத சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, சிலபஸ நீங்க நல்லாவே நீங்க கவர் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து இந்த மாதிரியே தான் நம்ம இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள எங்கேஜ்டா வந்து நாங்க வச்சுப்போம். சரிங்களா? ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ இந்த 6 மந்த்ஸ் உங்க கூட நாங்க பயணிச்சுட்டே இருப்போம். நீங்களும் வந்து எங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஜாப் கோயிங்கா இருந்தாலும் சரி, ஃபுல் டைமா இருக்கிறவங்களாவும் சரி, நீங்க உங்களுடைய மு உழைப்ப மட்டும் கரெக்ட்டா போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த கிடைக்கிற டைம்க்கு வந்து நீங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாரி தமிழ் வந்து எப்படி யூனிட் 1 அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு தெரியல. ம். ஃப்ரெஷரா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சார் யூனிட் 1னா எது சார்? புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ்ன்னு சொல்றீங்க. அது எப்படி சார்? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது ஒரு விளக்கமான ஒரு வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ராஜு சார் வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புக் சோர்ஸ் எது? அவுட் சோர்ஸ் எது? யூனிட் 1னா என்னென்ன டாபிக்லாம் வரும்? இது எல்லாமே டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராஜு சார் வந்து ஒரு வீடியோ பதிவா குடுப்பாங்க. அடுத்த மந்த் வரும்போது யூனிட் 7ஓட சேர்ந்து கொஞ்சம் வரும். இப்ப நம்ம ம். யூனிட் 1 மட்டும் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அடுத்த டைம் யூனிட் 2 பிளஸ் அந்த 7த் யூனிட்ல இருக்கிற கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த 7த் யூனிட் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா நம்ம வந்து அந்த இலக்கியம், இலக்கணம் அந்த இலக்கணம் இல்லாத மத்தது. ம். இலக்கியம், நம்ம தமிழ் அறிஞர்கள், ம். திருக்குறள் இது ரிலேட்டடா இருக்கனால, அதையும் சைட்ல கொஞ்சம் முடிச்சுட்டு அந்த யூனிட் 7 வந்து அட் எ டைம்ல ஒரே மந்த்ல படிக்க முடியாது. அது சைட் பை சைடா கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் மந்த்ங்கும்போது மட்டும் தான் நான் யூனிட் 1 குடுத்துருக்கேன். ம். அந்த யூனிட் 1 ரிலேட்டடா எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் சார்? புக் சோர்ஸ்ல எப்படி பண்ணலாம்? அவுட் சோர்ஸ்ல எப்படி பண்ணலாம்? எந்த மாரி பிரிப்பேர் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மந்த் நம்ம முடிக்கலாம். இது சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ராஜ் சார் வந்து டீட்டெயிலா குடுப்பாங்க. ஜிகேக்கு நான் நேத்தே உங்களுக்கு ஆஸ் யூசுவல் நான் சொல்ட்டேன். மேத்ஸுக்கும் செப்பரேட்டா நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுனாலுமே இது ரிலேட்டடா இருக்கக்கூடியதுக்கு அடுத்தடுத்து நம்ம குட்டி குட்டி வீடியோ பதிவு ஷார்ட்ஸாவோ இல்ல மெசேஜாவோ நம்ம கன்வே பண்ணுவோம். நீங்க இது சரியா வந்து ஃபாலோ பண்ணீங்க. மறக்காம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் லிங்க். அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார்மையும் மறக்காம ஃபில் ஃபில் பண்ணிடுங்க. பண்ணீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன ஒரு ஐடியா பண்ணா, ஒரு 250 ரேங்க் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னுரிமை குடுக்குற மாரி. அதாவது என்னன்னா, அந்த ஒரு டார்கெட்ன்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல. ம். இப்ப நெறைய பேர் அப்ளை பண்ணி எழுதுவீங்க. ம். அதுல ரொம்ப முக்கியமா 250 ரேங்க்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அத வந்து ஓரளவு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி நீங்க மைண்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே எவ்வளோதான் நம்ம படிச்சுட்டு எழுதினாலும், இந்த ரேங்க்குள்ள வந்தா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு தோணும்ல. அதுக்கான ஒரு ஒரு வேக்கன்ஸிய கூட நீங்க நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ம். ஒரு 250 வேக்கன்ஸிங்க மாரி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த 250 ரேங்க்குள்ள நீங்க வரணும். ம். அந்த ஒரு காம்படிஷன உங்க மைண்டுக்குள்ள நீங்களே எடுத்துக்கங்க. 250னா 250க்கு அப்படிங்கிறது போகாதீங்க. ஒரு 10 ரேங்க்குள்ள வரணும். டாப் மோஸ்ட்ல நான் வரணுங்கிற எய்ம் பண்ணியே படிங்க. பட் 250 தாண்டி போக வேணாம். அதுக்குள்ள வர்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்க. ம். அப்படி வராத சிச்சுவேஷன்ல கூட அடுத்த டைம் வரணும் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்கள நீங்க மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு 250 ரேங்க்ல நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிறதுல நீங்க மைண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அப்பதான் நம்ப எவ்வளோ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நமக்கு ஒரு வேக்கண்ட் போட்டா கூட, அந்த ரேங்க்ல வரணுங்கிற அந்த எய்ம் பண்ணி நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ வேற ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது தகவல்? அவ்வளவுதான். ஸோ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ம். இனிஷியலா படிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா, ஆ நீங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, புக்க தொட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். ம். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். ஆ ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு இன்ட்ரஸ்டிங்கா படிக்கிற அப்படிங்கிற அந்த காலகட்டம் போய் ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். பட் இனிமேல் நம்ம அதுக்கான நாட்கள நம்ம வந்து ஒதுக்கணும். ஏன்னா, நம்ம மார்ச் மாசம் வந்துருச்சு. ம். இன்னும் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் நியர்பை வந்துரும். ம். ஆமா. அப்ப
ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போயிட்டு வரவங்க, கமிட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க, இதுதான் சரியான தருணம். இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். அதாவது உங்களுடைய டைமுக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா இருக்கும். இல்ல நீங்க ஒரு இன்னும் 3 மாசம் கழிச்சு கூட நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா, அப்ப படிக்கும்போது உங்களுக்கு டைம் நெறைய இருக்கணும். ஆனா, உங்களுக்கு டைம் நெறைய இருந்து உங்களால உங்களுக்கு அமையுமாங்கிறத பார்த்துக்கங்க. ஆமா. 7 to 8 மணி நேரம் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். அவ்வளோ டைம் ஒரு நாளுக்கு உங்களால ஒதுக்க முடியும் சார் அப்டின்னா, நீங்க ரிலாக்ஸா படிங்க. வாய்ப்பே கிடையாது சார். 7 to 8 மணி நேரங்கிறது எனக்கு ஒரு நாள்ல கூட அந்த மாரி அமைஞ்சதே கிடையாது அப்டிங்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன். நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா, இப்ப இருந்தே கண்டிப்பா. படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான், ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கிடைக்கிற டைம் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். கிடைக்கிற டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும்னா, ம். இப்ப இருந்து படிச்சா தான். ம். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேச்சுலரா இருப்பாங்க. ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 13 மணி நேரம், 20 மணி நேரம் படிக்கிறதா வேலையா இருக்கும். அவங்க எப்ப வேணா படிப்பாங்க. பட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. கமிட்மெண்ட் நமக்கு இன்னைக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாது. சிறுக சிறுக தான் டைம் வந்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னா, இப்ப இருந்து படிச்சீங்கன்னா அழகா முடிக்கலாம். உங்களால முடியுமா? முடியாமா? அப்படிங்கிற கேள்விலாம் கிடையாது. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் அதான். உங்களோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் குடுங்க. உங்களோட உழைப்ப உன்னதமா குடுங்க. அதுக்கு உண்டான பலன் உங்கள தேடி வரும். நீங்க அந்த பலன தேடி போகவே தேவையில்ல. அந்த பலன் உங்கள தேடி வரும். இந்த ஒரு எக்ஸாம் வந்து முழு முயற்சியோட படிங்க. ஓகேங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி. உங்க கிருஷ்ணன். உங்கள் ஷோபா. தேங்க் யூ. நன்றி.